ஹலோ ஃபர்ஸ்ட் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரோலேருந்து பார்த்துருப்பீங்க. ப்ரோலேருந்து பார்த்த மாதிரி சூப்பராக ஒரு லவ் சாங்காக இப்படி வந்து 3 டைப்பில் நீங்கள் வந்து ப்ரோலேருந்து பார்த்த மாதிரி உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி அப்படி வந்து ரொம்ப சூப்பராக வந்து நீங்கள் வந்து மேக் வர சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிஞ்ச டீட்டில் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண பார்த்தோம் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. நீங்கள் ஆப் லிங்க் பார்த்தா என்னுடைய இன்ஸ்டாவோட பயோவில் இருக்குது. கூட அந்த ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டாகிராம் பயோ லிங்கை ஃபைன் பண்ணி நீங்கள் வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஸ்டார்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா இங்கே பர்சன்ட் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸ் பண்ணி வந்து மேக் பண்ணிப்பேன். அதுக்கான டேரக்ட் லிங்க் பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து லிங்க் எப்படி ஃபைன் பண்ண சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண தெரியும். நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து புக் மார்க்ஸ் வந்து ஃபைன் பண்ணிட்டு புக் மார்க்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க்ஸ் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா மியூசிக்கில் இருக்கும். மேலே பார்த்தா சம் லிரிக்ஸ்க்கான லேயர்லாம் இருக்கும். இதுக்கான ஃபாண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இந்த ஃப்ளவர்லாம் இருக்குல்ல, இதுக்கான ஃபாண்ட்லாம் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கான ஃபாண்ட் வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே பிக் ஆன் 1v1 இருக்கும். அதில் நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணால் ஃபைனலாக தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடைக்கும். எப்படி நீங்கள் அந்த இடத்துல பிக் வந்து இது மாதிரி ரீப்ளேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டுங்களா நீங்கள் பிக்கில் ரீப்ளேஸ் பண்ண இது மாதிரி உங்களுக்கு வந்து ஃபைனலாக ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 1 லேயர்லேருந்து பார்த்தா குரூப் 1 குரூப் 2 3 சம் லேயர்ஸ்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பிக்கில் ரீப்ளேஸ் பண்ண மாட்டா இது மாதிரி வந்து ஷோ ஆகும். ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் புக் மார்க்ஸ் இம்போர்ட் பண்ணால் இது மாதிரி தான் வந்து பிளாங்காக தான் இருக்கும். நீங்கள் தான் இது மாதிரி வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி நீங்கள் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிக் ஒன் v1க்கு ஒரு லேயர் அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அதை வந்து எடிட் குரூப் பண்ணுங்கள். லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணலாம். உள்ள பார்த்தா ஒரு சர்க்கிள்கான லேயர் இருக்கும். சிம்பிளாக ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். எடிட் பண்ண போகிற பிக் வந்து எந்த ஃபோட்டோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிங்களோ ஃபஸ்ட்டு அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இல்லை நான் யூஸ் பண்ணி பிக்கை வேணும்னா இதுக்கான ஃபுல் பிக்கை வந்து என்னுடைய டெலிகிராம் சேனலில் இருக்கும். நீங்கள் வந்து டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி பிக்கை வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி மேலே ரைட் சைடில் இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக பிக்கை வந்து ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ பிக் லாங் ப்ரெஸ் பண்ணி சர்க்கிளுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்த மாதிரி சர்க்கிள் செலக்ட் ஆகும். இப்போ சர்க்கிள் செலக்ட் பண்ணி இங்கே இருக்க ஏர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி லாஸ்ட்டுக்கு போயிட்டு இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இங்கே கட் ஆஃப் 3 கட் ஆஃப் பண்ணுங்கள். தேர்ட் ஒரு கட் ஆஃப் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த இமேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தா கீழே பார்த்தா மூவ் அண்ட் ட்ராஸ் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இங்கே பார்த்தா 3 ஆப்ஷன் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும். இல்லை தேர்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் வந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் பண்ணி இது மாதிரி பிக் வந்து பேக்கில் வந்து போகும். இது மாதிரி ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக தர செலக்ட் பண்ணிட்டு பேக் வந்து போய்ங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஃபேஸ் வந்து கிளியராக தரளவுக்கு சென்டராக செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் வந்து செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த பிக் பார்த்தா சர்க்கிளில் வந்து செட் ஆகிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் இதே மாதிரி பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இப்போ இது மாதிரி பிக் ரீப்ளேஸ் பண்ண சொல்ல ஒரு நேரத்தில் பிக் இது மாதிரி லேயர் வந்து இது மாதிரி கட் ஆகிடும். இது மாதிரி கட்டான லேயர் என்ன பண்ணலாம்னு நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த புக் மார்க் போய்ட்டு இப்போ அந்த கட்டான லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டுருங்க. கரெக்டாக வந்து அது வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து பிக்கில் எங்கெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி முடிச்சோம். நெக்ஸ்ட் அந்த குரூப் 1 2 3 சொல்லிட்டு ஒரு 12 லேயர்ஸ் இருக்கும். அந்த 12 லேயர்ஸ் எப்படி பிக் ரீப்ளேஸ் பண்ணது பண்ணலாம். அதே மெத்தட் தான். சிம்பிளாக குரூப்புக்கான லேயர் கிளிக் பண்ணுங்கள். எடிட் குரூப்னு ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ஒரு குரூப் வந்து எடிட் பண்ணிங்க. லைட் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு லேயருக்கான ஆப்ஷன் வந்துருக்கும். இப்போ சிம்பிளாக ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்டார்டிங் வந்துருங்க. கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் டைம் வந்து 0ல் இருக்கணும். 0 ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்கள். மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிக்கை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 ஆர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஃபில் கம்பஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து பிக்கை வந்து இதே மாதிரி இருக்கணும் செட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிவிட்டுருங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணால் தெரியும் இந்த ஃப்ளவருக்கு மேலே அப்பில் பார்த்தா பிக் வந்து ஷோ ஆகாது. இந்த அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பிக் வந்து விசிபிள் ஆக தெரியும். கரெக்டாக இதில் வந்து உங்கள் ஃபேஸ் வந்து கரெக்டாக கிளியராக தர அளவுக்கு வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு இப்போ வந்து பேக் வந்து பாருங்கள். அந்த பிக்கு பார்த்தா கரெக்டாக உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்ருக்கும். பாருங்கள் கரெக்டாக ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பிக்கை வந்து ஆட் ஆகிட்ருக்கும். இதுமாதிரி பிக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்ல பார்த்தா லாஸ்ட்டில் பார்த்தா உங்களுக்கு வந்து இதுமாதிரி வந்து கட் ஆகும். அது சிம்பிளாக லாஸ்ட்டில் போய்ட்டு இப்போ அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பெண்ட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக பிக்லாம் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபைனலாக இந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதில் பார்த்தா பிக்குக்கு வந்து கொஞ்சம் சம் எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான எஃபெக்ட் பார்த்தா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணுங்கள். இப்படி வந்து லைட்டாக மேலே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி மேலே பார்த்தா நல்லுன்னு சொல்லிட்டு ஒரு 13 ஒரு லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு எஃபெக்ட் போடுங்க. 3 ஆர் செலக்ட் பண்ணி இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் குரூப் 1 இந்த 12 லேயர்ஸில் பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறீங்களா அதில் வந்து இங்கே அந்த குரூப் 1 லேயர் செலக்ட் பண்ணி குரூப் வந்து போனீங்கன்னா இப்போ நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண பிக் வந்து இருக்கும். இப்போ அந்த பிக் செலக்ட் பண்ணிட்டு அந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இதில் கண்ணாய்க்கான வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குக்குமே இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஃபைனலாக பார்த்தா வந்து லைட்டாக இது மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் பிக்குக்கு மேலே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப் பேக் வந்துட்டு மேலே சரி நீங்கள் வந்து லேயர் ஆப்ஷனுக்கான பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செலக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு 7 ட்ராப் செலக்ட் பண்ணி உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை.